ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போறது உண்மையான ஒரு ஸ்டோரி தான். மும்பை நகரத்துல மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துல இன்ஜினியர் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட தலைவர் ராஜேஷ் சர்மா அங்க நின்று எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய விமானம் ஜெட் விமானம் பழுதாயிடுச்சு. இப்ப அதை எப்படியாவது சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்னு அவர் நின்று காத்துட்டு இருக்காரு. கடந்த 4 நாள் ஆச்சு, இன்னும் அவருடைய விமானம் சரி பண்ணாம இருக்குது. அங்க உள்ள பொறியாளர்கள் எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறாங்க, ஆனாலும் சரி பண்ண முடியல. அவர் ரொம்ப அமைதியா அவருடைய ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு ரெட் சிக்னல் எரியுது. அந்த பக்கமா ஒரு பெண் சுத்தம் பண்ணிட்டு வரா. அவ துணி முழுவதும் அழுக்கா இருக்கு, முகம் முழுவதும் கரியெல்லாம் பூச்சி இருக்கு, குப்பெல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ணிட்டு வரா. இந்த இன்ஜின்ல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியும், என்ன பார்க்க விடுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப திடீர்னு காவலாளி ஓடி வந்து, யாருமா நீ, உன் வேலையை மட்டும் நீ பாருமா அப்படின்னு அவர் விரட்டுறாரு. உடனே அந்த பெண்ணு, அந்த இன்ஜின்ல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க அனுமதிச்சா நான் அதை சரி செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு ஒரு கணம் அங்க அமைதி நிலவுது. எல்லாருமே கிண்டலா சிரிக்கிறாங்க. இப்ப ஒரு இன்ஜினியர், இது கிண்டலா, இது சாதாரண விஷயம் இல்ல, வெளில போமா அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் 6 நாளா இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களாலே முடியல, ஒரு சாதாரண பெண்ணு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எல்லா இன்ஜினியர்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு அங்குள்ள இன்ஜினியர்கள் எல்லாமே கோவப்படுறாங்க. உன் வேலை என்னவோ அதை நீ போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல நீங்க செய்யறது மிகப்பெரிய தவறு, இந்த தவறு சரி பண்ணணும்னா இதுதான் செய்யணும், அதை செய்ய விடுறீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான். நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உதாசனப்படுத்துறாங்க. அமைதியா இருங்கன்னு ஒரு குரல் வருது. அது வேற யாரும் இல்ல, அதுதான் ராஜவர்மா வந்து, அம்மா உனக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த ஜெட் விமானத்துல இந்த மிஷின்ல இந்த ஒரு விஷயத்தை மாத்தணும், அதை மாத்தினா இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப அதை கேட்டு ராஜவர்மாவும் அவருக்கு ஏதோ யோசிக்கிறாரு. சரி, இப்ப ஒரு வாய்ப்பு தரோம், அதாவது என்ன தவறுன்னு மேலோட்டமா அதை சுட்டி காட்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எல்லா இன்ஜினியர்களும் எல்லா பொறியாளர்களும் எல்லாரும் விளையிடுறாங்க. இப்ப அவன் நேரா அந்த இன்ஜின் பக்கம் போறா. விமான இன்ஜின் பாகம் ஆல்ரெடி பிரிச்சுதான் இருக்கு. இப்ப அந்த பாகத்தை போயிட்டு, இப்ப இந்த பகுதியில இந்த 2 ஒயர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவ செஞ்சது எல்லாமே பழைய இன்ஜினியர் போலயே அவ செயல்படுறா. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே வேலை செய்யறா. அவ சொல்றா, இந்த கிளாம்ப் தான் இதுக்கு காரணம், இந்த கிளாம்பு இணைக்கப்பட்டிருக்கு, இதன் விளைவாதான் காத்து கசிவு ஏற்படுது அப்படின்னும், இதனால சென்சார் கம்பி காப்பு கிழிஞ்சிருக்கு அப்படின்னும், இதுதான் அங்க அடைச்சிருக்கு அப்படின்னும், அது அடைப்புக்குறிக்குள்ள மோதுது அப்படின்னும், அதனால சூடாகும் போது அது இன்ஜினுக்கு தவறான சமிஞ்சையை அனுப்புது, இதனால சிபிஐ கூண்டு நின்னு போகுது, அதனாலதான் புல்லாங்குழல் மாதிரி சத்தம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அங்குள்ள இன்ஜினியர் எல்லாருமே ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அவங்க சொல்றது உண்மை, அது வேலை செய்யுது. அந்த தலைமை பொறியாளரோட உதடு அசையுது, ஆனா வார்த்தை வெளியே வரல. இறுதியா நாம் ஏன் இதை கவனிக்காம போனோம் அப்படின்னு கேக்குறாரு. சமீனா நேரடியா பதிலளிக்கிறாரு. ஏன்னா 2 பிழைகளும் ஒன்றை சார்ந்திருக்கு. நீங்க கிளாம சரி செஞ்சா சென்சார் பிரச்சனையை உருவாக்குது, நீங்க சென்சாரை மாத்தி அமைச்சினா இயந்திர பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உண்மையான தீர்வு என்னன்னா 2ஐயும் ஒன்னா சரி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வர்மா அந்த பெண்ணை ஆழ்ந்த பார்வையோடு பாக்குறாரு. இதனாலதான் ரெட் லைட் காமிக்குது அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப எல்லா பொறியாளர்களும் உண்மைதான் அப்படின்னு உணர்றாங்க. இவ்வளவு நாளா நம்ம யோசிக்கலையே அப்படின்னு அந்த பொறியாளரோட தலைவர் ஆதித்யா யோசிக்கிறான். இந்த இடத்துல ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவனை ஆமோதிக்கிறான். ஆதித்யா அந்த பெண்ணை பார்த்து, உன்னால இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க அனுமதிச்சா நான் சரி பண்றேன் அப்படின்னு அந்த பெண்ணை சொல்றா. இப்ப எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த இன்ஜின் அவ்வளவு மதிப்பு மிக்கது, அதாவது ஒரு சின்ன பிழை கூட பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும். மேலும் அந்த தவறு அந்த விமானத்தை அழிச்சிரும். அப்படி இருந்தும் துணிச்சலா அந்த பெண்ணிடம் ராஜவர்மா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ராஜவர்மா சொல்றாரு, சரி நீ செய்யணும் சொல்றாரு. பிரிச்சு பாக்குறா. இன்ஜினியர் எல்லாமே அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. சமீனா இன்ஜினுக்கு உள்ள அவரது கை அசைவு நின்று போனது போல பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யாரும் அதை நம்பவே இல்லை. இந்த சாதாரண தோற்றமுடைய பெண்ணு ஒரு சில நிமிடத்திலேயே இந்த அதிசயத்தை நிகழ்த்திட்டால அப்படின்னு அதை பாக்குறவங்க எல்லாருமே வியக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவித அமைதி நிலவுது. எல்லோருடைய கவனமும் அவருடைய மீதுதான் இருக்கு. இயந்திரம் இப்போது சரி செஞ்சாச்சு அப்படின்னு அவர் சொல்றா. அவ ஆழ்ந்த மூச்சு எடுத்து தனக்குள்ள இருக்கும் பயத்தை அடக்க முயற்சி செய்யறா. ஆனா அவளோட கையில எந்த நடுக்கமும் இல்ல. அவரது வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பொறியாளர் கிசுகிசுக்கிறாரு. இந்த பைத்தியக்கார பெண்ணு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய இன்ஜின்ல ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தரோ அவருடைய தன்னம்பிக்கை பாருங்க அப்படின்றாரு. பிறகு ஒரு லேசான விசில் போன்ற சத்தம் கேக்குது. அவர் உடனடியா இதுதான் கசிவு அப்படின்னு கூறுறாரு. இந்த சத்தத்தால அங்க உள்ள எல்லா இன்ஜினியர்களும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஒருவர்
பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் யாரோட கவனத்துக்கும் வரலையே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அந்த குழாய் கிளம்ப அமைச்சு அதோட இணைச்சு காட்டுறா. இப்ப அவரது கவனம் சென்சார் பக்கம் திரும்புது. கம்பியை நோக்கி மண்டிட்டு அந்த கம்பியை கவனமா பாக்குறா. அந்த காப்பு வேறொரு உலகத்துல ஒட்டிட்டு இருக்கு. அவர் அமைதியா அதிலிருந்து சிறிய டேப் எடுத்து ஒட்டி பாதுகாப்பு உரைய பொறுத்துறாரு. திரும்பவும் ஒட்டுறாரு. இது அவரு 100 முறை செஞ்சிருப்பது போல செஞ்சு முடிக்கிறாரு. அவருடைய முகத்துல அமைதி நிலவுது. அது நவீனமா வந்த ஒரு இன்ஜின். அதனாலதான் இந்த இன்ஜினியர்களுக்கு அவ்வளவு தடுமாற்றம். ஆனா இந்த பெண்ணு இவ்வளவு அமைதியா செஞ்சு முடிச்சால அப்படின்னு எல்லோரும் வியக்கிறாங்க. இப்ப ராஜகுருவம் பாக்குறாரு. இந்த பெண்ணால எப்படி இவ்வளவு முடியுது? இப்ப அவளோ கையுறைய கழட்டுறா. மெதுவா அவங்க இன்ஜின் ஆன் பண்றாங்க. இப்ப ரெட் லைட் எரியுது. இப்பதான் அவ வேகமா கத்தி ஓடி வரா. இது போல 2 பட்டனை வந்து அழுத்துங்க, 2 பட்டனுமே அழுத்துங்க. இந்த ஓட்டத்துல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல சரி அப்படின்னு 2 பட்டனுமே வந்து அழுத்துறாங்க. இப்ப கிரீன் லைட் வந்து எரியுது. இப்பதான் எல்லோரோட முகத்திலும் ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படுது. இப்ப சரி அப்படின்னு இப்பதான் ராஜவர்மா அவங்க பக்கத்துல வராரு. அந்த பெண்மணியோட கை கொடுக்குறாரு. என்னுடைய பேரு ராஜவர்மா, நான் தான் இந்த நிறுவனத்தோட தலைவர் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறாரு. இவ்வளவு நாளா நம்ம வந்து இது யோசிக்கல அப்படின்னு எல்லா இன்ஜினியர்களும் தலை குடிக்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாங்களோ அவங்களாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அந்த பொறியாளர்கள் எல்லாமே ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இந்த பேப்பர்ல உள்ள சமீனா நீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சமீனாவை பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து இவங்களுடைய பேர் வந்திருக்குது. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துல இவங்க பயிற்சி செய்யும் போது இது போல அங்குள்ள புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லோருமே பேசிக்கிறாங்க. இப்ப அந்த போஸ்ட் இப்ப அந்த பேப்பரையும் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து ராஜவர்மா ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் நீ யாருமா அப்படின்னு ராஜவர்மா அவரிடம் கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றா, இது போல எனக்கு விமான பொறியாளர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னுடைய கனவு. அதனாலே நான் சின்ன வயசுல இருந்து விமானத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி நிறைய வந்து படிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் திடீர்னு +2 முடிச்சேன். நான் கல்லூரியும் படிச்சு முடிச்சேன். இப்ப எங்க வீட்டுல எல்லோருமே சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல இருந்து விமான நிறுவனத்துல இருந்து ஒரு லெட்டர் வந்தது. இப்ப அந்த லெட்டர் எடுத்துட்டு நான் மறுநாள் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. இது போல நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என் கூட சண்டை போட்டாங்க. இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு எங்க அம்மாவும் அதுல மயங்கி விழுந்தாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப திக்கு தெரியாம நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். ஏன்னா எனக்கு வாழவே பிடிக்கல. இப்ப வெளியேறி கடந்த 2 வருஷமா வாழவே பிடிக்காம பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துருந்தேன். எங்கெங்கெல்லாம் கூட்டுற வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து வேலை வைப்பேன். அதுவும் இந்த விமான நிறுவனத்துல எனக்கு கூட்டுற வேலை கிடைச்சது. இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இடத்துல தான் இங்க வேலை செஞ்சேன், குப்பை கூட்டிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் இந்த இன்ஜின் சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருந்தது. அப்ப இந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும். அதனால நான் கடந்த 1 வாரமா இதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு ராஜவர்மா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே கைத்தட்டுங்க அப்படின்னு கைத்தட்டி ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சமீனாவிட்ட நீ நினைச்சா இந்த நிறுவனத்தோட தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்கு, நீ டெல்லிக்கு வரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சமீனாவும் சம்மதிக்கிறா. அவளுடைய கனவு பாதி நிறைவேறின மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம். இப்ப சரி அப்படின்னு விமானத்துல ஏறி இப்ப டெல்லிக்கு புறப்படுறாங்க. டெல்லி ஏர்லைன்ஸ் தலைமை அலுவலகத்துக்கு அவங்க போறாங்க. அன்னைக்கு மீட்டிங் நடக்குது. அந்த நிறுவனத்தோட தலைவர் ராஜவர்மா நடுவில் வந்து உட்கார்ந்துருக்காரு. எல்லாருமே பக்கத்துல வந்து பாத்துருக்காங்க. இப்பதான் ராஜவர்மா சொல்றாரு, இது சமீனா வர்மா. சமீனா வர்மாவை மும்பை கிளைக்கு கிளை தலைவரா போட போறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அங்க எல்லோருக்குமே ஆச்சரியம். ஏன்னா இந்த பெண்ணு சாதாரணமா தான் இருக்கிறா, இந்த பெண்ணை எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னு எல்லோருமே பேசிக்கிறாங்க. அப்பதான் நீங்க இந்த பெண்ணிடம் என்ன வேணாலும் கேளுங்க, அதுக்கு உண்டான பதில இந்த பெண்மணி சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் சரி அப்படின்னு அங்குள்ள அதிகாரிகள் எல்லாமே நாங்க ஒரு சின்ன எக்ஸாம் வைப்போம், அதுல நீங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு திரையை வந்து காட்டுறாங்க. வேறுமனே தொழில்நுட்ப கோளாறை உருவாக்குறாங்க. உருவாக்கி ஸ்கிரீன்ல வந்து காமிக்கிறாங்க. இது போல இந்த விமானத்துல ரெட் லைட் வந்து எரியுது, இது எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல சமீனா உடனடியா ஆபரேட் பண்ணி, இது எந்த ஒரு மிஷின் கோளாறும் இல்ல, இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு, இந்த கோளாறு சரி பண்றதுக்கு இதுதான் அப்படின்னு ரெட் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிரீன் லைட் ஆன் பண்றா. எல்லாமே சரியாயிடுது. இப்போ எல்லாருமே சேர்ந்து கை தட்டுறாங்க. ஒரு டெக்னாலஜியை 1 நிமிஷத்திலே வந்து கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு உண்டான கேள்வியும் கேட்கறாங்க. இப்பதான் அவன் சொல்றா, என்னோட உயிரோட்டமே இந்த தொழில்நுட்பம் தான் அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவ திரும்பவும் மும்பை கிளைக்கு தலைவரா நியமிக்கப்படுறா. இப்ப மும்பை கிளைக்கு அவ தலைவரா நியமிக்கப்பட்ட பிறகு அங்கு உள்ள இன்ஜினியர்கள் எல்லாருமே சமீனாவை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதாவது சமீனா இவங்க தான் புதிய தலைவரா, எவ்வளவு நாளைக்கு இவங்க நீடிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விமானம் திடீர்னு வான்வெளியிலே பழுதாவது. இப்ப அவங்க கஷ்டப்பட்டு கீழே வந்து இறக்கிறதுக்கு சமீனாவே வழி சொல்றாங்க. இப்ப அந்த விமானம் கீழே இறங்கி வந்த பிறகு உடனடியா மேலர் ஆதித்யா நக்கலா நம்ம புதிய தலைவர் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமீனாவிடம் தாழ்ந்த குரல்ல இப்படி சொல்றான். இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னும் யாருக்குமே புரியல அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதனால அந்த இன்ஜினியர்களோட சேர்ந்து நம்ம அனைவருமே இந்த பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு சமீனாவிடம் கூறுறாரு. இப்ப சமீனா எதுவுமே பேசல,
எந்திரிச்சு அந்த இன்ஜினிடம் வரா. அந்த இன்ஜினை பார்த்த அடுத்த நொடியே கண்ணை மூடிட்டு அந்த சத்தத்தை கேட்கிறா. அந்த பகுதியை தொட்டு அது கம்ப்ரஸர் கோளாறு அல்ல, உண்மையான பிரச்சனை இதுதான் அப்படின்னு வால்வுல அதிகப்படியான அழுத்தம் காரணமா அது காலப்போக்கில் மூடப்பட்டிருக்கு. அதனால காத்து வெளில வரல. இதனாலதான் இயந்திரம் நிக்குது அப்படின்னும் அவ கூறுறா. பொறியாளர்கள் அதாவது இன்ஜினியர்கள் எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அனைவருமே நினைச்சது எரிபொருள் இணைப்பை குறை கூறுறாங்க. அதாவது எரிபொருள் வராம அடைப்பட்டு இருக்கு அப்படின்னும் அவங்க நினைச்சாங்க. ஆனா சமீனா தான் பிரச்சனைய சரியா அடையாளம் கண்டு சொல்றா. 11 மணி நேரத்துக்கு பிறகு இயந்திரம் எப்போதும் போல சீரா தொடருது. அலாரம் அடிச்சு பச்சை விளக்கு எரியுது. இப்ப எல்லோருமே கைத்தட்டுறாங்க. கைத்தட்டலால அந்த அரங்கமே நிறையுது. சரியான நேரத்துல காப்பாத்திட்டீங்க, நீங்க எங்க நம்பிக்கைய வென்றிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நேற்று கேள்வி செஞ்சவங்க எல்லாருமே இன்னைக்கு கைத்தட்டு கொண்டிருக்காங்க. இதனால இந்த மூலையில் நின்று கொண்டிருந்த ஆதித்யா பற்களை கடிச்சுக்கிட்டு அவனோட இதயத்துல விஷமா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காத நினைச்சிருந்தேன், ஆனா மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கல, நல்ல பேரா வாங்கிட்டு இருக்கல அப்படின்னு கோவப்படுறான். இப்ப சமீனாவோட பேச்ச அவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருமே இப்ப எதிர்ப்புன்னு தெரிவிக்கிற. இப்பதான் ராஜவர்மாவோட மகன் அமெரிக்காவில படிச்சு முடிச்சுட்டு இப்ப இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில ஒரு விமான நிறுவனராகவே அவர் வேலை பார்க்கிறாரு. அதாவது அவர் அவரோட அப்பாவிடம் இது போல நான் மும்பை கிளைக்கே நான் போறேன் அப்படின்ட்டு அவன் ஏற்கனவே இருந்த அந்த மும்பை கிளைக்கே வரான். அவர் பார்த்து எல்லாருமே நடுங்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே மும்பை கிளை அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. இப்ப மும்பை கிளை எப்படி இயங்குது அப்படின்றத பாக்கிறதுக்கு அவன் இறங்குறான். அவன் பேரு அர்ஜுன். இப்ப அர்ஜுன் எல்லாரையும் பாக்குறான். இப்போ ஒரு பெண்மணியும் பாக்குறான். இந்த பெண்மணியா எல்லாருக்குமே தலைமை வைக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆனா அவ பாக்கிறதுக்கு அப்படி ஒரு அழகா இருப்பா. நடிகை கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகு. இப்படி ஒரு அழகான ஒரு பெண் அப்படின்னு அவனே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறான். அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவனுக்கு ஆச்சரியப்படுத்துது. இப்ப ஒரு புதிய இன்ஜின் வருது. அந்த ஜெட்டோட விலை மட்டும் 2000 கோடி. பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்திருக்காரு. அந்த இன்ஜின்ல பலவிதமான முயற்சிகள் பண்ணி ஆராய்ச்சி ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆனா சக்சஸ் கொடுக்கவே இல்ல. ராஜவர்மாவோட மகன் அர்ஜுன் எவ்வளவு முயற்சி செய்யறாரு. ஆனாலும் சமீனா ஒரே வரியில அவருடைய விடையை கண்டுபிடிச்சு அவ சொல்லிடுறா. இப்ப இத பார்த்து அர்ஜுன் ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்ப இப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்ப நாட்கள் ஓடுது. சமீனாவும் அர்ஜுனும் ஒரே அறையிலேயே அவங்க உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வேலையும் பார்த்து அர்ஜுன் ஆச்சரியப்படுறான். ஒரு நாள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவன் கேட்கறான், எப்படி உங்களால மட்டும் இப்படி வேலை பார்க்க முடியுது? ஒரு நிமிஷத்திலே எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்கறான். அதாவது விமான இன்ஜின் தான் என்னோட உயிரோட்டம் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு இதயத்தை கூட நீங்க பதில் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். இப்பதான் அவனுடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமா சமீனா இடம் பிடிக்கிறான். ஒரு நாள் சமீனாவிடம் அவன் மனதில் உள்ளதை அவன் சொல்றான். நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவ ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறா. அவ பதிலே சொல்ல முடியல. ஏன்னா 10,000 கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு நம்ம எப்படி வாரிசா போக முடியும் அப்படின்னு அவளுடைய மனதிலே ஒரு பயம் வந்திருக்கு. இப்ப 4 நாள் அவங்க பேசாமே வந்திருக்காங்க. இப்ப ராஜவர்மா ஒரு நாள் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அர்ஜுன் போயிட்டு ராஜவர்மாவோட பேசுறான். அப்பா, நான் இது போல நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னும் அவதான் சமீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ராஜவர்மா ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாரு. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம், நீயோ ஒரு இந்து, எப்படி இதுக்கு ஒத்து வரும்? அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு தான். அந்த பொண்ணு தெருவுல பிச்சை எடுத்திருந்த பொண்ணு, ஏத்துக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் ராஜீவனுடைய மகன் அர்ஜுன் சொல்றான், எனக்கு ஏத்த ஒரே பொண்ணு சமீனா தான். ஏன்னா நான் என்ன படிச்சிருக்கணும், என்னை விட 10 மடங்கு அவ பலமிக்கவ. அதாவது தொழில்நுட்பத்திலும் சரி, அவளுடைய மனபலத்திலும் சரி, அவளை விட வீரமான ஒரு பொண்ணு, அவளை விட ஒரு துணிச்சலான பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வேற யாரையும் என்னை பொருத்தி பார்க்கவே முடியல. ஏன்னா எனக்கு சமமான ஒரு பொண்ணு அவதான் அப்படின்னும் அவளுடைய அப்பாவிடம் அவன் எடுத்து சொல்றான். அவன் எடுத்து சொன்ன பிறகு அவரு சம்மதிக்கிறாரு. இப்ப சரி, அவளோட சம்மதத்தை நீ கேட்டு வாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் சமீனாவிடம் திரும்ப பேசுறான். இப்ப சமீனா, எங்களுடைய மதம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் அவன் சொல்றான். சரி அப்படின்னு அவனும் மசூதியில போயிட்டு அவனுடைய மதத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். இப்ப திரும்ப சமீனாவிடம், சமீனா, நான் உன்னிடம் ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப என்னன்னு கேக்குறா, நீ இந்துவா மாறணும் அப்படின்னும் அவன் சொல்றான். அவனும் சம்மதிக்கிறா. இப்ப திருமணத்துக்கும் ராஜ்மேனன் சம்மதிக்கிறாரு. இப்ப இதை கேட்டு அந்த நிறுவனம் முழுவதுமே பயங்கர ஆச்சரியம். ஆதித்யா பயங்கர கோவப்படுறான். ஏன்னா இவ ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டான்னு நினைச்சிருந்தோம், ஆனா அந்த நிறுவனத்துக்கு வாரிசா வரப்போறாளா அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். ஆனா இது எவ்வளவு நாள் நீடிக்கும், இதுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு அவனே நினைச்சிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே ராஜ்மேனன் அவர் முஸ்லீம் பொண்ணு, நம்மளும் இந்து, அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா அந்த நிறுவனத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ராஜவர்மா, என்னுடைய மகன் என்ன முடிவு எடுத்திருக்கானோ அது சரியான முடிவு, அதுக்கு என்னுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும், யாருடைய புத்திமதியும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லி எழுந்திருக்கிறாரு. எல்லாருமே கலந்து போயிடுறாங்க.
திருமணத்துக்கும் ஏற்பாடு பண்ணப்படுது. இப்ப இந்து கோயில வச்சு ஒரு திருமணம் பண்றாங்க. அதே போல முஸ்லிம் மதத்துல அவங்க எப்படி திருமணம் பண்ணாங்களோ அதே போல மசூதியிலையும் ஒரு திருமணம் பண்றாங்க. இப்ப 2 திருமணமும் பண்றாங்க. எல்லோருக்கும் முன்னாடி ராஜவர்மா ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த நிறுவனத்தோட தலைமையை இப்ப சமீனாவிடம் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஒரு நிமிஷம் எல்லோருமே திகைச்சு போறாங்க. இப்ப சமீனாவும் அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷமா வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்து கோயிலுக்கும் போறாங்க. இப்ப அந்த நிறுவனத்தை 2 பேருமே வழி நடத்துறாங்க. அதாவது ஒருத்தருக்கு புரியலனா ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லி சமநிலையா கொண்டு போறாங்க. முன்பை விட 2 மடங்கு அதிக வருவாயை ஈட்டுது அந்த நிறுவனம். இப்ப ஒரு வருஷம் முடியுது, ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறா சமீனா. இப்ப சமீனாவோட குடும்பத்துல அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து இப்ப அவங்களும் வந்து சமீனா வந்து பாக்குறாங்க. இப்ப எல்லோருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப சமீனா சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு வரா. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.